தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் பல எதிர்பார்ப்புகள் இருக்கு, பல தேவைகள் இருக்கு. அப்படி ஒவ்வொரு தொகுதியினுடைய கள நிலவரம் என்ன, அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்கு என்னென்னலாம் வாக்குறுதிகளை கொடுத்தாரு, அதெல்லாம் நிறைவேற்றிருக்காரான்னு ஒவ்வொரு நாளும் அலசி ஆராயக்கூடிய ஒரு தொகுப்பு தான் இந்த உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி. இதுல இந்த தொகுப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி முதுகுளத்தூர் தொகுதி. ராமநாதபுரத்தில் உள்ள முதுகுளத்தூர் சட்டப்பேரவை தொகுதி முதுகுளத்தூர், கமுதி, கடலாடி ஆகிய 3 தாலுகாக்களை கொண்டதும் 3 பேரூராட்சிகளை கொண்டதுமாக உள்ளது. இங்கு 71% பேர் கல்வியறிவு பெற்றவர்கள். இத்தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 2,92,325 பேர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,47,401 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,44,917 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 7 பேர். முதுகுளத்தூர் தொகுதிக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ன, இந்த தொகுதியினுடைய சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். முதுகுளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் முக்கியமாக பாரம்பரிய நெல் வகைகள் பயிரிடப்படுகின்றன. மேலும் பருத்தி, மிளகாய் சாகுபடியும் நடைபெறுகிறது. சீமை கருவேல மரங்கள் அதிக அளவில் உள்ளதால் இங்கு விறகுகளால் தயாரிக்கப்படும் கரிமூட்டம் தொழிலும் அதிக அளவில் நடக்கிறது. இங்கு தயாராகும் மரக்கறி மூட்டைகளுக்கு வெளிச்சந்தையில் அதிக கிராக்கி உள்ளது. இத்தொகுதியில் 3 அரசு மற்றும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், தனியார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியும் உள்ளது. மேலும் தமிழக அரசின் முன்மாதிரி திட்டமான கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 1999ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதேபோல வாலி நோக்கத்தில் தமிழக அரசின் உப்பு உற்பத்தி நிறுவனமும் இங்கு அமைந்துள்ளது. இங்கு நிரந்தர பணியாளர், தற்காலிக பணியாளர் உட்பட 1650 பேர் பணியாற்றுகிறார்கள். தொகுதியை பத்தி பார்த்துட்டோம். இனி இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு முதுகுளத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவா போயிருக்கார் இல்லையா, அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதுகுளத்தூர் சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏவாக அதிமுகவை சேர்ந்த முருகன் இருக்கிறார். முதுகுளத்தூரில் பிறந்த இவர் 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். 1996ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்த முருகன் அந்த ஆண்டில் 14வது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2000வது ஆண்டில் முதுகுளத்தூர் பேரூர் கழக செயலாளராகவும் 2011இல் அதிமுக மாவட்ட செயலாளராகவும் இவர் கட்சி பொறுப்புகளை வகித்துள்ளார். கடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு முதுகுளத்தூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதுகுளத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முருகன் அதிமுகவை சேர்ந்தவர். இவர் இந்த தொகுதிக்கு போன சட்டமன்ற தேர்தல் அப்போ என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரு, அதெல்லாம் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் நிறைவேற்றிருக்காரான்னு பொதுமக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன செஞ்சிருக்கேன், என்னென்ன செய்யல, ஏன் செய்யலன்னு முருகனும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பாருங்க. கிராமங்களில் முறையான காவேரி தண்ணீர் என்பது வந்துகிட்டே இருந்தது. இப்போ அது கூட இது சம்பந்தமாக அந்த தொகுதி எம்எல்ஏவை சந்தித்து மனு கொடுக்க வேண்டும்னு நினச்சா கூட அவரை பார்க்க முடியறதில்ல. காவிரியிலேருந்து நம்ம முதுகுளத்தூர் தொகுதிக்கு மட்டுமே கமுதி, கடலாடி, அந்த முதுகுளத்தூர் இந்த கடைசி இந்த திட்டத்தில் கடைசி தொகுதினா முதுகுளத்தூர். அதுலேயும் முதுகுளத்தூர் அந்த முதுகுளத்தூர் தொகுதியிலே கடலாடி, கமுதி கடைசி பகுதி. அந்த பகுதிக்கும் கூட இப்போ போதுமான தண்ணி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு அம்மாட்ட எடுத்து சொன்ன உடனே கூடுதலான தண்ணி இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இளைஞர்களுக்கு போனால் வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னார். எந்த இளைஞர்களுக்கும் இளைஞர்கள் பார்க்க முடியல, அப்புறம் எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கறது? நம்ம முக்கியமாக கடலாடி முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எந்த பக்கமே அவரை சந்திக்க முடியலங்கிற நிலை தான் எல்லா மக்கள்கிட்ட இருக்குது. 2 நாள் கோரிக்கை இருந்தது. ஒரு தொழிற்பேட்டை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அம்மாட்ட சொன்ன உடனே அம்மாட்ட கேட்டோம். சட்டமன்றத்தில் நேற்று முதல் நாள், அதனால் புதன்கிழமை நினைக்கிறேன், புதன்கிழமை சட்டமன்றத்தில் கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஒரு தொழிற்பேட்டை அமைத்து தரப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 25 முதலீட்டாளர்கள் மற்றும் அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே அந்த பகுதியில் இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும், வேலை வாய்ப்பு கொடுக்கும். எம்எல்ஏ முருகன் அவர்கள் சுமார் 4 வருட காலமாக இந்த தொகுதியில் எலெக்ஷன் காலத்தில் அவர் முகத்தை பார்த்த யாவும் இருக்குது. மிச்சபடி சமீபத்தில் இப்போ எந்த ஒரு கூட்டமோ மற்ற கட்சி விஷயத்துக்கு கூட அவர் வந்த மாதிரி தெரியல. இது மக்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காருன்னா அப்படி சொல்லும்படி எதுவும் கிடையாது. கடலாடி சட்டமன்ற தொகுதியாக நின்ற ஜெயிச்ச முருகன் இந்த பகுதியில் சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை. இந்த பகுதியில் குடிநீர் இல்லை. ஏற்கனவே இங்கே கடலாடியில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பத்திரி சொன்ன டாக்டர் போடலை. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு, அது 1964 கட்டப்பட்ட அந்த பஸ் ஸ்டாண்டு இடிச்சுட்டு அதை கட்டலை, அதை கட்டி தரண்டார் கட்டலை. வைகையிலிருந்து வரக்கூடிய மழை காலங்களில் கொடுக்கக்கூடிய தண்ணி பூராமே கடலில் போய் வீணாக போனது. அதை அம்மாட்ட சொன்ன உடனே ஒரே நேரத்தில் கடலாடி, கமுதி,
முதுகுளத்தூர் இந்த 3 தாலுகாவில் கிட்டத்தட்ட ஒரு 250 கண்மாய்கள் பயன்பெறக்கூடிய திட்டத்தில் 29 கோடி ரூபா மதிப்பீட்டில் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிருக்காங்க. முதுகுளத்தூரில் 2 கலை கல்லூரி கொடுத்துருக்காங்க. முதுகுளத்தூரில் 1, கடலாடியில் 1, 2 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்காங்க. மீனவர்களுக்காக அதாவது ரோஸ்மா நகர் மற்றும் மாரியூர் 2 இடத்துல மீன் இறங்குதளம் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபா மதிப்பீட்டில் கொடுத்துருக்காங்க. முதுகுளத்தூர் கமுதி 2 சுற்றுவட்ட சாலை கேட்டுக்கிட்டு இருந்தோம். அம்மாவும் அறிவிச்சிருக்காங்க. அதுக்குரிய நிதியும் இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தால் ஒரு சில தடைகள் இருந்தாலும் இப்போ அந்த தடை நீக்கப்பட்டு கையகப்படுத்தப்படக்கூடிய அந்த நிலை இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குடைய பணம் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இன்னும் அந்த குறை வருஷங்களுக்குள்ளேயே அந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு இந்த சுற்றுவட்ட சாலை இன்னைக்கு பயன்பெற முடியும். டவுனில் உள்ள மக்கள் ஒரு பெரிய கோரிக்கை நீண்ட நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த முதுகுளத்தூர் நடுவில் சரவண பொய்கைன்னு ஒரு பெரிய ஊரணி, அந்த பொருளி ஒரு எந்த நேரம் பார்த்த சாக்கடைகள், இந்த முதுகுளத்தூர் டவுனில் உள்ள சாக்கடையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மாட்ட எடுத்து சொன்னோம். அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி மதிப்பீட்டில் ஒரு அருமையான ஒரு பார்க்கோட இன்றைக்கி மக்கள் பயன்பெறக்கூடியது மாண்புமிகு அம்மாவள்கிட்ட சொன்ன உடனே இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்காங்க.